ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆய்வு செய்த போது அதுல எதிர்பாராத அளவிலான முடிவுகள் கிடைக்கப்படலைன்னு சொல்லப்படுது. சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு குறித்து திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வரும் நிலையில பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி, திருமாவளவன் வெற்றி வாய்ப்பு கழகத்தை ஏற்படுத்தியுள்ளதா சொல்லப்படுது. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற்று இருந்துச்சு. இதற்காக திமுக 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் மெகா கூட்டணியும் அமைச்சிருந்துச்சு. அதே போலதான் அதிமுக கூட்டணியில அமமுக, பாமக, தவாக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து தீவிர பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருந்தாங்க. அதே போல வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி கொடுத்திருந்துச்சு. இப்படியான சூழ்நிலைகள் தமிழக சட்டமன்ற தேர்தல்ல சுமார் 85.15% வாக்குகள் பதிவாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல சுமார் 5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்து உள்ளதா இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. இது சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகம்னு சொல்லப்படுது. குறிப்பாக 2011 78.3% அப்படிங்கிற வாக்குகள் பதிவாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா 2021 சட்டமன்ற தேர்தல்ல 72.8% வாக்குகள் மட்டுமே பதிவானுச்சு. இதனை ஒப்பிடும்போது 2026 சட்டமன்ற தேர்தல்ல 12.35% வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தேர்தல்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் உள்ளிட்ட 11 தேர்தல்கள்ல தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வராரு. அந்த வகையில தான் இந்த 2026 தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது. இந்த தேர்தல்ல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்தால் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினமாகிவிடும்னு சொல்லப்படுது. மேலும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மட்டும் இல்லாம சசிகலா ஆகியோரின் அழுத்தம் இப்ப கட்சியில இல்ல. திமுகவுல ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு. அதே போல சசிகலாவும் புதிய கட்சியையும் தொடங்கி இருக்காங்க. இப்படியான சூழல்ல மற்ற தலைவர்களின் அழுத்தம் அதிகரித்ததால கட்சி இன்னும் பல துண்டுகளா உடையும் அபாயம் உள்ளதா சொல்லப்படுது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி அதிமுகவை தமிழக அரசியல்ல ஒரு பலவீன கட்சியா மாற்றக்கூடுன்னு சொல்லப்படுது. அந்த வகையில தான் அதிமுக தலைமையில அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுல அன்புமணி தரப்பு பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில 2 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. மேலும் 2 தொகுதிகள்ல இழுபறி நீடிப்பதாகவும் தகவலும் வெளியாகி இருக்கு. அதே போல ஜி.கே. வாசனுக்கு 5 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்ட நிலையில ஒன்றில் கூட வெற்றி பெற முடியாத சூழல் இருப்பதா சொல்லப்படுது. அதே போல திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில 2 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருப்பதா கூறப்படுது. மேலும் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட திமுகவிற்கு 1 தொகுதி வெற்றி வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இதனால தோழமை கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு கணிப்பு கேள்விக்குறியாகவே மாறியிருக்கு. இதற்கு காரணம் விஜயின் அரசியல் வருகையும் அவரால் இளைஞர்கள், சிறுபான்மையினர் மற்றும் இல்லாம இஸ்லாமியர்கள் வாக்கு பிரிவு தான் காரணம்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது இதற்கான விடை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.